ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ருஃபினா ஃப்ளோரிடா விளாக்ஸ். வாங்க நம்ம இன்னைக்கு எப்படி ஒரே நேரத்தில் ஃப்ரண்ட்டு பேக்கு சேர்த்து வெட்டலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு துணியோட கரப்பாகம் நமக்கு ஆப்போசிட்டில் இருக்க மாதிரி மடித்து போட்டுட்டு அதை துணியை அப்படியே நம்ம ரெண்டாக மடிச்சுக்கலாம். நான் ஆல்ரெடி கை வெட்டிட்டேன். கை வெட்டிட்டு மிச்ச துணியில் தான் நான் இது போல் மடிச்சிருக்கேன் பாருங்கள். இது போல் நம்ம மடித்து போட்டுக்கலாம், 4ஆக மடிச்சுக்கலாம். கரப்பாகம் எப்போவுமே நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா அதுதான் நேர் நூல், அது சைடில் வரணும் உங்களுக்கு. அப்போ தான் ப்ளவுஸ் நல்லாயிருக்கும். அதுமாரி பார்த்து மடித்து போட்டுக்கலாம். இப்போ இதில் ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு ரெண்டுமே நம்ம வெட்டிடலாம். அதுக்கு இது ப்ளவுஸோட அகலம் பார்க்குறதுக்கு இது அளவு ப்ளவுஸோட ஆம்கோலும் ஊக்குப்பட்டி இருக்குல்ல, அதையும் எடுத்து இது போல் நம்ம அளந்து பார்த்துக்கலாம். இதுமாரி அளந்து பார்த்தோன்னா கரெக்டாக இருக்குது. 1 இன்ச்சு இடமும் இருக்குது. அது தையலுக்காக நமக்கு அந்த இடம் போயிடும். அடுத்தது ஹைட்டுக்கு ஷோல்டரையும் பின்பக்க டாட்டு ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு இது போல் பிடிச்சிக்கலாம். ரொம்ப இழுக்காத, அப்படியே வச்சுக்கலாம். ஜஸ்ட் அப்படியே வச்சுக்கலாம். பார்த்துட்டு இப்போ கீழே எவ்வளோ இடம் இருக்குதோ அதை நம்ம மடித்து தைக்கிறதுக்கு அப்படியே விட்டுடலாம். நிறைய துணி இருந்ததுன்னா நம்ம 2 இன்ச் அளவுக்குன்னு அளந்துட்டு நம்ம வெட்டிக்கலாம். இதில் அவ்வளோதான் துணி இருக்கிறதுனால நான் இருக்கிற துணியை அப்படியே மடித்து வச்சுக்கலான்னு சொல்லிட்டு அளந்துட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ப்ளவுஸை 4ஆக மடித்து போட்டிருக்கேன். கரெக்டாக ஷோல்டரு, ஆம்கோலோட ஆம்கோல், சைடு எல்லாமே நம்ம கரெக்டாக இருக்க மாதிரி பார்த்து அளவு ப்ளவுஸாக மடிச்சுக்கணும். இதே முன்பக்கம் ஃப்ரண்ட் சைடு கழுத்து பக்கம் எப்படி முன்ன பின்ன இருந்தால் பரவாயில்ல, அது பிரச்சனை இல்லை. நம்ம ஷோல்டரு, ஆம்கோல், சைடு இது மட்டும் கரெக்டாக இருக்க மாதிரி மடிச்சுக்கோங்க. ப்ளவுஸை 4ஆக கரெக்டாக நாம் கீழ்ப்பக்கம் இடம் விட்டோம் பார்த்தீங்களா, தையலுக்காக கீழே மடித்து தைக்கிறதுக்கு. அந்த கோட்டோட அடிப்பக்கம் இருக்கிற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. கீழே ஷோல்டருக்கு அதேமாரி மேலே நாம் இடம் விடணும். 1/2 இன்ச்சோட ஷோல்டர் தைக்கிறதுக்கு இடம் விட்டுக்கலாம். இடம் விட்டுட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதை நான் பின்பக்கமாக குறிச்சிக்கிட்டேன். பின்பக்கமாக குறித்து வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம பின்பக்கம் தான் மடித்து தப்போம் இல்லையா, அதுக்காக பின்பக்கம் மார்க் பண்ணியாச்சு. இப்போது ஷோல்ட்ரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போது முன்கழுத்து அளவு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கு ஷோல்டரை நகராத அதே இடத்துல கரெக்டாக நம்ம வச்சு ஒரு விரலால் இது மாதிரி பிடிச்சிக்கிட்டு கழுத்து மட்டும் நம்ம இழுத்து வச்சு கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். கழுத்துக்கு தையல் இருக்கிற அளவுக்கு மேலே தான் நம்ம குறிக்கணும். ஏன்னா தையலுக்கு இடம் வேணும், கீழே குறிக்கக்கூடாது. கழுத்து எந்த அளவு இருக்கோ அதை விட நம்ம மேலே குறிக்கணும். மேலே குறிச்சாதான் அது தைக்கும் போது கரெக்டாக கீழே ஒரு 1/2 இன்ச்சு இறங்கி வரும். 1/2 இன்ச்சு மேலே குறிச்சிட்டு அதேமாரி பின்பக்கம் கழுத்தையும் இது போல் நான் பின்பக்கம் கழுத்தை நவுத்தி வச்சுருக்கேன் பாருங்கள். சுருக்கம் இல்லாத எதுவும் இல்லாத மாரி நவுத்தி வச்சுட்டு அதையும் பின்னாடி குறிச்சிக்கிறேன் பாருங்கள். இதை தான் பின்பக்க கழுத்தோட அளவு. நான் 1/2 இன்ச்சு மேலே குறிச்சிருக்கிறேன். ஏன்னா நம்ம தைக்கும் போது கரெக்டாக அந்த அளவில் நிற்கும், அதுக்காக தான். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் இது போல் கரெக்டாக ஷோல்டரோட பின்கழுத்தை வச்சு அந்த பின்கழுத்து தைச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த தையலோட சேர்த்து கூட நீங்கள் அப்படியே வரைஞ்சி மார்க் பண்ணிக்கலாம். நான் சும்மாவே மார்க் பண்ணிவிட்டு நான் அப்புறமா தனியாக கட்டம் போட்டு நான் கழுத்து வரைஞ்சிக்குவேன். இப்போ கரெக்டாக பின்கழுத்து மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஆம்கோல் மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கும் இந்த ஷோல்டரை கரெக்டாக வச்சுக்கலாம், நகராத அளவுக்கு வச்சுக்கிட்டு சைடில் நம்ம முன்பக்கம் பட்டி தைப்போம்ல, அந்த பட்டியோட அளவை மார்க் பண்ணிக்கலாம். பட்டியோட அளவு அதுக்கு மேலே நாம் ஒரு 1/2 இன்ச்சு மேலே மார்க் பண்ணிக்கிறோம். ஏன்னா தையலுக்காக மேலே மார்க் பண்ணியிருக்கோம். தைக்கும் போது கரெக்டாக உங்களுக்கு அந்த இடத்துல உட்காந்துரும். அதேமாதிரி ஆம்கோல் கரெக்டாக அந்த ஆம்கோல் ஜாயிண்ட்டுக்கு நேராக ஒரு புள்ளி வச்சுட்டு அதுக்கு மேலே 1/2 இன்ச்சு எல்லாமே நம்ம இதுமாதிரி தையலுக்கு இடம் விட்டு கரெக்டாக கழுத்துக்கு மேலே தையலுக்கு மேலே அதுமாரி நம்ம கரெக்டாக மார்க் பண்ணோன்னாலே நமக்கு எல்லாமே கரெக்டாக வரும். இப்போது கழுத்தோட அகலத்துக்கு நம்ம கரெக்டாக கழுத்தை முன்கழுத்து மார்க் பண்ணோம்ல, அதில் வச்சுட்டு பாருங்கள் ஷோல்டரோட கரெக்டாக வச்சுட்டு அந்த கழுத்தோட அகலத்தை நாம் மார்க் பண்ணிக்கலாம். அங்கேயும் அது போல் நம்ம ஷோல்டருக்கு ஷோல்டரும் கையும் ஜாயின் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல இருந்து 1/2 இன்ச்சு கை பக்கம் தள்ளி மார்க் பண்ணிக்கணும். அதே போல் இங்கே கழுத்து பக்கமும் ஷோல்டரு இருக்குது பார்த்தீங்களா, அதை கழுத்து பக்கம் தள்ளி 1/2 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கணும். அப்போ தான் தைக்கும் போது தையலுக்கு இடம் போக கரெக்டாக நமக்கு
அளவு வந்து கிடைக்கும். அதே நம்ம வந்து தப்பாக நம்ம மாற்றி மார்க் பண்ணிட்டோம்னா அப்புறம் தையலுக்கு வந்து துணி குறைஞ்சி போயிடும், அளவு மாறி போயிடும். இப்போ கழுத்து நம்ம முன்கழுத்து வரைகிறதுக்கு கட்டம் போட்டு இது போல் நம்ம வரைஞ்சிக்கலாம். நம்ம எடுத்த வச்ச புள்ளிகள்லாம் அளந்து வச்சுருக்கோம்ல, அதுதான் அப்படி ஜாயின் பண்ணி ரவுண்டு நக்கு நான் வரைஞ்சிருக்கேன். அதேமாதிரி ஆம்கோலுக்கும் நேராக நம்ம ஸ்கேல் இருந்தால் நேராக நீங்கள் கோடு போட்டுக்கலாம். நான் வந்து ஆம்கோலுக்கு இது போல் ஒரு கட்டம் போட்டிருக்கேன். அதாவது நம்ம எடுத்த அளவுகளோட நம்ம குறித்து வச்ச புள்ளிகளை தான் இணைச்சி நான் கட்டம் போட்டிருக்கேன். பாருங்கள், போல் கட்டம் போட்டுட்டு அந்த ஆம்கோல் வெட்டுறது இதெல்லாம் தனியாகவே வீடியோ இருக்குது, நீங்கள் வேணால் அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். இது போல் இப்போ வந்து ஷோல்டரையும் முன்பக்க டாட்டையும் நம்ம வச்சு இது போல் வச்சுட்டு தையலுக்கு இடம் விட்டு மார்க் பண்ணிக்கலாம். நான் வந்து தையலோட அப்படியே மார்க் பண்ணிக்குவேன். அதுக்கப்புறமா கீழே வந்து வெட்டும் போது தையலுக்கு அரை இன்ச்சு விட்டு அதுக்கப்புறம் நான் வந்து வெட்டிக்குவேன். அதனால் தையலோட அப்படியே நான் குறிச்சிருக்கேன். இப்போ வந்து முன்பக்கம் நம்ம கொக்கி கட்டியிருக்கோம்ல, அந்த துணியை எடுத்து நான் கரெக்டாக கழுத்து நம்ம வரைஞ்சிருக்கோம் பாருங்களா, அந்த இடத்துல வச்சு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து இங்கே முன்பக்கம் ஒரு டாட் பிடிப்போம் கொக்கி பட்டிக்கிட்ட, அதுக்கு இடம் வேணும். அதுக்கப்புறமேட்டுக்கு பட்டி ஜாயின் பண்ணுவோம்ல கீழே, அதுக்கு இடம் வேணும். மொத்தமாக நமக்கு 1 இன்ச் அளவுக்கு இடம் தேவைப்படும். அந்த 1 இன்ச் அளவை நம்ம வந்து அந்த தையலோட சேர்த்து மார்க் பண்ணிக்கலாம். தையலுக்கு கீழே, அதாவது பட்டி ஜாயின் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு கீழே வரா மாதிரி நாம் 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு நாம் அந்த முன்பக்கம் வளைவு டாட் பிடிப்போம்ல, அதுக்காக நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம். கப் ஷேப்பு வரைகிறதுக்காக இது போல் நம்ம வரைஞ்சிட்டு கரெக்டாக நம்ம அதான் சைடில் முன்னாடியே நம்ம வந்து அந்த சைடு நம்ம குறிச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அது கூட சேர்த்து அப்படியே நாம் இணைச்சி விட்டுட்டேன். அவ்வளோதான். இந்த வளைவு வந்து நமக்கு நல்லா ஷேப்பாக வரா மாதிரி நம்ம அழகாக போட்டுக்கலாம். நீங்கள் வந்து நல்லா கோடாகவும் போட்டுக்கலாம். நான் சும்மா இதுமாதிரி டாட்டாக அப்படி வச்சுக்கிறேன். வெட்டும் போது நான் கரெக்ட் பண்ணி வெட்டிக்குவேன். அவ்வளோதான். ப்ளவுஸு நம்ம எல்லாமே மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ப்ளவுஸை கட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு சைடில் உள்ள பிசுரெல்லாம் நாம் வெட்டி எடுத்துடலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டரும் கழுத்தோட அகலத்தையும் கடைசியாக மார்க் பண்ணேன். ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்லேயே கழுத்தோட அகலத்தையும் ஷோல்டரையும் மார்க் பண்ணிவிடுங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இப்போ ஆம்கோலை நம்ம வெட்டிக்கலாம். ஆம்கோலை நான் வந்து 2 துணியும் சேர்த்து தான் அப்படியே விட்டுட்டேன். ஏன்னா இதில் வந்து ஃப்ரண்ட்டும் இருக்குது பேக்கும் இருக்குது இல்லையா. இப்போ முன்னாடி பக்கம் உள்ளதுக்கு மட்டும் நம்ம உள்வெட்டு வரையணும் இல்லையா. பார்த்தீங்களா, இது போல் அரை இன்ச்சு அளவுக்கு கீழே கோடு போட்டு ஃப்ரண்ட் சைட் பீஸை மட்டும்தான் வெட்டுறேன். 2 துணியை மட்டும் எடுத்து ஃப்ரண்ட்டை மட்டும் வெட்டிக்கிறேன். 4 துணியும் சேர்த்து நம்ம வெட்டிடக்கூடாது. ஃப்ரண்ட் பீஸுக்கு மட்டும்தான் இது போல் உள்வெட்டு நம்ம வெட்டுறோம். ஏன்னா இந்த முன்பக்கம் குழியாக இருக்குங்கிறதுக்காக தான் இந்த உள்வெட்டு வெட்டுறது. இதை நம்ம பிசுறு இல்லாமல் அழகாக வெட்டி எடுத்துக்கலாம். அடுத்தது கழுத்தை நாம் இதேமாதிரி 4 பீஸாக தான் இருக்கும். பாதி அளவுக்கு வெட்டிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் சைடு மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு வெட்டிக்கலாம். 2 துணியை மட்டும் எடுத்துகிட்டு ஃப்ரண்ட் சைடை மட்டும் வெட்டி எடுத்துக்கலாம். நம்ம வந்து ஃப்ரண்ட்டு மட்டும்தான் நான் வெட்டியிருக்கேன். பேக் சைடு அப்படியே தான் இருக்குது. பேக் சைடு கழுத்து நம்ம மார்க் பண்ணும்போதே மார்க் பண்ணியிருக்கோம். அப்போ அதில் நான் வந்து இப்போ கட்டம் போட்டு நான் வந்து வரைஞ்சிக்க போகிறேன். இது போல் கட்டம் போட்டு அப்படியே வரைஞ்சிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதையும் நாம் வெட்டிக்கலாம். இதில் நீங்கள் டிசைன் நெக்கு, பா நெக்கு, ஸ்டார் நெக்கு என்ன வேணுமோ நாம் வந்து அதுமாதிரி வரைஞ்சிட்டு வெட்டிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு நம்மளோட சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போது முன்பக்கம் பட்டி அதையும் நான் வந்து முன் பீஸை மட்டும்தான் வெட்டுறேன். 4 துணியும் சேர்த்து வெட்டலை. பாருங்கள், முன் பீஸை மட்டும்தான் நான் வெட்டுறேன். அவ்வளோதான், வெட்டியாச்சு. முன் பீஸ் மட்டும் வந்துட்டு இப்போ பேக் சைடு இருக்குது. இந்த பட்டிக்கு நான் வந்து கரெக்டாக இதான் இதுமாதிரி ஒரு கட் மார்க் பண்ணிட்டோன்னா அது நமக்கு கரெக்டாக வரும். அதுதான் வந்து முன்பக்கம் பட்டி பக்கம் வச்சு தைக்கிறது அப்படிங்கிறதுக்காக அடையாளத்துக்காக தான் அது கட் மார்க் பண்ணுறது. இது வந்து இதோட மடித்து தைக்கணுங்கிறதுக்காக பின்பக்கம் நான் இது மாதிரி கட் மார்க் பண்ணுறது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பீஸை வச்சு தான் நம்ம வந்து பட்டன் பட்டி, கொக்கி பட்டி எல்லாமே தைக்கிறது இதுதான். அதேமாதிரி கழுத்துக்கு வெட்டுற பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் கிராஸ் பீஸ் எடுத்து நம்ம கழுத்துக்கு தைச்சிக்கலாம், பிரச்சனையே இல்லை. இப்போ இதை வந்து நம்ம இப்படி விரித்து எடுத்தோன்னா
பேக்கு ஃப்ரண்ட் எல்லாமே வரும். ஷோல்டரும் இது போல் நீங்கள் கட் மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தெரியும் ஷோல்டர் தைக்கிறதுன்ட்டு. அவ்வளோதான். இது 2ஆக விரித்து இப்படி இது மாதிரி எடுத்துகிட்டு நம்ம கட் மார்க் எங்கே பண்ணியிருக்கோம்னு பார்த்து அதில் வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்க வேண்டியதுதான். ஷோல்ட்ரு நம்ம கட் பண்ணாத இப்படி இருந்தாலுமே நாம் ஷோல்ட்ரு தைக்கணும். 1/2 இன்ச் அளவுக்கு ஷோல்டர் நம்ம தைச்சி தான் ஆகணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.